வணக்கம், நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ். இது நல்ல லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி கூட. இது கூட நீங்கள் வெஜிடபிள் மஞ்சூரியன் வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வெஜிடபிள் ரைஸ்க்கு முதல்ல 1 கப் பாஸ்மதி அரிசி வேக வச்சு தனியாக வச்சிடணும். இதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி தண்ணி நல்லா கொதிச்ச பிறகு சுத்தமாக கழுவின பாஸ்மதி அரிசி அதில் போட்டு 1 டீஸ்பூன் உப்பையும் சேர்த்து 3/4 வேக்காடுக்கு பாஸ்மதி அரிசி நல்லா வெந்த பிறகு அது ஸ்ட்ரெயின் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருங்க. ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி 1 டேபிள் ஸ்பூன் பொடியாக நறுக்கின பூண்டு, 1 கப் வெங்காயத்தாள் வெள்ளை பொடியாக நறுக்குனது, 1 கப் கேரட் பொடியாக நறுக்குனது, 1 கப் பீன்ஸ் பொடியாக நறுக்குனது, 1 கப் கேபேஜ் மெலிசா நறுக்குனது, 1 கப் வேக வச்ச சோளம், கொஞ்சம் ஸ்லைஸ் பண்ண பேபிகார்ன். இதெல்லாம் சேர்த்து காய்கறியெல்லாம் ஒரு 5 நிமிஷம் வேக வைக்கணும். அஞ்சு நிமிஷம் கழித்து காய்கறி வெந்த பிறகு தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் மிளகுத்தூள், ரெண்டு டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் வினிகர் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். கடைசியில் வேக வச்ச பாஸ்மதி ரைஸையும் இதில் போட்டு மெதுவாக நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா காய்கறியோட ரைஸ் நல்லா பிளெண்ட் ஆயிருக்கு. எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு உங்களுக்கு தேவையான அளவு உப்போ இல்லைனா மிளகுத்தூளோ சேர்த்துக்கலாம். கடைசியில் பொடியாக நறுக்கின வெங்காயத்தாள் பச்சை அதை மேலே தூவி விட்டு வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸை சூடாக சர்வ் பண்ணுங்கள். வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். ரொம்ப ஈஸியான ஒரு டிஷ் இது. நீங்கள் வெஜிடபிள் மஞ்சூரியன் வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். வெஜிடபிள் மஞ்சூரியனோட ரெசிபி லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அந்த ரெசிபி லிங்க் பார்த்து நீங்கள் அந்த ரெசிபி கூட ட்ரை பண்ணலாம். You can get a copy of our first edition of the home cooking book on 21 Frames.